நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்கிறார். நித்திய நாமத்தை யாருக்கு அருள்வார் என்று சொன்னால், நித்திய நாமம், அவருடைய நாமத்தை மகிமையாய் உச்சரிக்கத்தக்க விதமாக நித்திய நாமத்தை ஒரு நித்திய காலமாய் இருக்கக்கூடிய ஒரு பேராக உன்னுடைய நாட்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், 4ஆம் வசனத்திலே சொல்கிறது பாருங்களேன், அவர்கள் ஓய்வு நாட்களை ஆசரித்து, பாருங்களேன், அவர்கள் ஓய்வு நாட்களை ஆசரித்து இஷ்டமானவைகளை செய்யாம கர்த்தருக்கு உகந்த காரியங்களை செய்து அவருக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களை ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், நித்திய நாமத்தை அவர்களுக்கு தருவேன். சதா காலமும் அவருடைய பேர் பெருமைப்படப்படும், அவருடைய பேர் உச்சரிக்கப்படும், அவர்களுடைய நாமம் மகிமையுள்ள நாமமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிறதிலும், தேவனை வழிபடுகிறதிலும், தேவனை நோக்கி ஜெபிக்கிறதிலும், தேவ வார்த்தையை கை கொள்கிறதிலும் கரெக்டாக இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் நித்திய நாமத்தை தரிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீயும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்தால் அந்த நித்திய நாமத்துக்குரியவர்களாய் மாறுவோம். God bless you. கர்த்தாவே, நித்திய நாமத்துக்குரியவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். God bless you.